எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நான் உள்ளிட்ட 8 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை தன்னிச்சையாக இடைநீக்கம் செய்து அறிவித்தார்கள். அது பிப்ரவரி 3ஆம் தேதி. அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 4ஆம் தேதி ஆளுகின்ற பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் 2 முன்னாள் இந்திய பிரதமர்களை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி மிக மோசமாக பேசினார். அது முழுமையும் சபாநாயகர் அங்கீகரித்து அதற்கு அனுமதி கொடுத்தார். அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று எதிர்க்கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் சபாநாயகர் அறைக்கு போய் சொன்னால் அவர் நான் ஆளுங்கட்சியை கேட்டு பிரதமரை கேட்டு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு எந்த நடவடிக்கையும் பிப்ரவரி 4ஆம் தேதி எடுக்கவில்லை. மாறாக பிப்ரவரி 5ஆம் தேதி எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய பெண் எம்பிக்கள் பிரதமரை தாக்க முற்பட்டார்கள் என்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டை அவை தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகனே அவையிலே அறிவித்தார். இது மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம். நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய மரபுகளை எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணம். இது அனைத்தும் சபாநாயகர் என்ற பொறுப்பு என்பது நம்முடைய விதிகள் என்ன சொல்கிறது என்றால், அவர் ஒரு நீதிபதியை போன்றவர். எந்த ஒரு தரப்புக்கும் சாயலாக அவர் எந்த கட்டத்திலும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. எனவே தான் நீங்கள் ஒரு ஒரு உறுப்பினர் தனது கட்சியிலிருந்து ராஜினாமா செய்தால் அவருடைய பதவி என்பது உடனடியாக பதவி இழக்கப்படும். ஆனால் அவரே சபாநாயகராக இருந்தால் அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியிலிருந்து ராஜினாமா செய்தாலும் அவர் பதவி இழக்க மாட்டார். ஏனென்றால் அவர் சபாநாயகர் என்ற பொறுப்பு தேர்வு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட மிக உயரிய பொறுப்பு என்பதால். ஆனால் மிக மோசமாக சபாநாயகனுடைய நடவடிக்கையால் இந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதே சபாநாயகர் என்ற அந்த இருக்கைக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை இழைக்கிற ஒரு விஷயம். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பெரும் கேள்விக்குறியாக்குற ஆளுங்கட்சிக்கு எதிரான ஜனநாயகத்தின் மிக முக்கியமான ஒரு போராட்டமாக இந்த தீர்மானம் என்பது 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களால் கையெழுத்திடப்பட்டு இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, 200க்கும் மேற்பட்ட ஏறக்குறைய சரிபாதி எம்பிக்கள் இந்த அவைத்தலைவரின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுவது ஜனநாயகத்தினுடைய மிக மோசமான ஒரு நிலையை எடுத்து காட்டுகிறது.